இவ்வருடம் சந்திரஹரி எனும் மேடை நாடகம் நடைபெற உள்ளது. தமிழக மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த கதைகளில் ஒன்றான ஹரிச்சந்திரன் கதை இருந்து வந்துள்ளது. இக்கதை கிபி 14ஆம் நூற்றாண்டு முதல் பல வடிவங்களில், அதாவது வாய்மொழி கதை, கதா காலட்சேபம், புராண இலக்கியங்கள் படியாக கொண்டே சந்திரஹரி என்ற நாடகத்தை பம்மல் சம்பந்தனார் எழுதியுள்ளார். வர வேண்டும் வர வேண்டும் மகரிஷி அவர்களே, தன்யனானே இந்த ஆசனத்தில் வீட்டிருக்க வேண்டும். யமதர்மராஜனே, சேமம் தானா? சேமம் தான். தாங்களை போன்ற பெரியவர்களுடைய அனுகிரகத்திலே எல்லாம் சேமம் தான். தாங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதே, என்ன விசேஷம் தெரிவிக்கணும். நான் கொஞ்ச காலம் பூலோக சஞ்சாரம் செய்து வந்தேன். அங்க ஒரு புதுமையை பார்த்தேன். அதன் பேர் சொல்லும் தான் நான் இங்க வந்தேன். மகா சந்தோஷம். ஆமா, அது என்ன புதுமையோ? பூலோகத்துல கன்னியாகுமரியில தொடங்கி ஒவ்வொரு தேசமா பார்த்துக்கிட்டு வரும்போது மரவ நாட்டுல ஒரு அரசன் சந்திரஹரி, அவனை போல வசதியவான் இந்த பூலோகத்துல ஒருவனு கிடக்க மாட்டான்னு நான் கேள்விப்பட்டு அவன் நாட்டுக்கு போய் கொஞ்ச காலம் தங்கியிருந்து அவனுடைய குண அதிசயங்கள் எல்லாம் நேரில் கண்டு வந்தேன். ஆஹா, அதை நான் என்னன்னு சொல்வேன். அவனை போல வசதியவான் இந்த திரிலோகத்திலே இல்லைன்னு சொல்லணும். அசத்தியம் பேசுறதையே அவன் விரதமாய் பூண்டிருக்கான். மறந்தும் அவன் வாயிலிருந்து ஒரு உண்மையும் மறதில்லை, மத வெறியிலையும் மறதில்லை, அவன் கனவிலும் மறதில்லை. அவன் குண அதிசயங்களை பற்றி எதற்கு அதிகமா நம்ம பேசுவானே. இந்த பிரம்ம சிருஷ்டிலேயே என்னென்ன பாவ குணங்கள் இருக்கோ எல்லாம் அவகிட்ட முற்றிலும் குடிக்கொண்டிருக்கு. முற்றிலும் அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்திலே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என் வார்த்தைய வெட்டி பேசினது யாரு? ஓ, கிருஷ்ணவாசி. முன்ன ஒரு தடவை எழு சபதம் போட்டு ஜெயிச்சிட்டாங்க கர்வத்துல இப்படி சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்துல எட சபதம் போடுவீரா? முடியும். அந்த சந்திரஹரி என்னும் அரசன் வாயிலிருந்து ஓர் உண்மையை நான் வரவழைத்து விட்டால் என் பெயரை மாற்றிவிட்டு உன் பெயரால் அழைக்கப்படுவேனாக. சபாஷ், அங்கன்னு நீ சபம் செய்கிறாயின் என் பெயரும் உன் பெயரால் அழைக்கப்படட்டும். முனிப்புங்களே, பெயரை மாத்துறது ஒரு பெரிய காரியமா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. தோத்தவனும் ஏதாவது ஒரு கடினமான தண்டனைக்கு உட்பட வேணும்னு சபதம் ஏற்பனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி சிஸ்டவாசி, நீ இதுல தோத்து போனா நீ செஞ்ச புண்ணியத்துல பாதிய நீ எனக்கு கொட்டிடணும், சரியா? சரி, அப்படியே செய்றேன். ஆனால் நீர் தோர்த்து போனால் கபால ஒண்ணு கையில ஏந்தி கழுது ஒண்ணு முதுகுல தூக்கிக்கிட்டு மும்முறை இந்த 3 உலகத்தையும் சுத்தி வரணும், சரியோ? சரி சரி, புறப்படும். ஆகட்டும், உன் சாமர்த்தியத்தை பாப்போம். பாப்போம் 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 பாப்போம். இதோ யமதர்மராஜனை நான் விடை பெற்றிருக்கிறேன். மறந்துடக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். பார்ப்போம் 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 பார்ப்போம். நான் எடுத்துக்கிட்ட வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. பூலோகத்துல யார விசாரிச்சாலும் சந்திரஹரிய பத்தி அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு என்ன செய்யறது? வாய வச்சுட்டு சும்மா இராம வலுவுல ஒரு சபதம் செஞ்சு மாட்டிக்கிட்டோம் போல தோணுது. பாப்போம். உலகத்துல எப்பவுமே சத்தியமே பேசுறதுனா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக அசத்தியமேனா வாய் தெரியாது சந்திரஹரி ஒரு உண்மை மொழிய பேசுவானான்னு பாப்போம். தோபர யுகத்துல தர்மராஜா எப்படிப்பட்ட கெட்ட மனுஷனா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு நற்குணமாவது இல்லாம போகாதான்னு சொல்லிருக்கிறாருல. என்னதான் கலியுகமா இருந்தாலும் அந்த சந்திரஹரி கிட்ட ஒரு நற்குணமாவது இல்லாம போகாதான்னு ஆராய்ஞ்சு பார்ப்போம். இதுதான் என் உத்தி. நேரா அவங்கிட்ட போய் இப்போ யாகத்துக்கு பொருள் கொடுன்னு யாச்சு பார்ப்போம். நல்ல யோசனைதான், புறப்படுவோம்.
மந்திரி 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 பாண்டியனோட பொக்கிஷத்தை களவாயிட்டாங்களா? ஆமரசே. மற்ற இடங்கள்ல இருந்து களவாயிட்டாங்களா? ஆமரசே. நாம சொன்னபடியே சரிதானே? ஆமரசே. சாமத்தியத்தை வெச்சணும். எல்லா பொருளும் சரியா வந்து சேர்ந்துருச்சு. ஆனா பாண்டியனோட கை குழந்தை ஒன்ன மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ரெண்டே களவாடுங்கிறது தான் உத்தேசம். ஒரு வலையில உரும்போது குழந்தை சிச்சிச்சான், அதுல மயங்கி ஒன்னோட ஒன்றா சொல்றாங்க அரசே. ஆலிப்பே மாடுவேன் அவனுங்க நம்ம பிரஜைகளா இருக்கவே தகுதி இல்லாதவனுங்க. இன்னொரு முறை இப்படி நடந்தா தலை காணாம போயிடும் சொல்லிட்டு இது முதல் குற்றம். அதனால 6 மாத சிறை தண்ணியோட மன்னிச்சு விட்டுரு. தங்க சித்தமா இருக்கு. நம்ம பொக்கிஷம் எப்படி இருக்கு? அது பூரணமா நிறைஞ்சிருக்கபடியால களவாடி ஒரு பொருட்கள்லாம் சேமிச்சு வைக்க புதுசா அரவணை கட்ட உத்தரவிடப்பட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த தாடிகார ரிஷிகளுக்கு வேற வேலையே இல்ல. உனக்கு நான் யாசகம் கிளம்பி வந்துடுறானுங்க. அங்க போய் நான் இல்லைன்னு சொல்லுடா போ. ராஜன் நான் வரலாமோ? ஆஹா வரவே மாட்டேன். இப்போ நான் 1000 ரூபாய் போட்டு வச்சுக்கிட்டேன். என்னடா அவ்வளவு பெரிய மகரிஷி வச்சுட்டு ஏன் அனுமதி கேட்க உள்ள வந்தேன்னு மன்னிக்கணும். வரேன் உட்காருங்க. என்ன விசேஷம்? சேமம் தானா? ஏதோ இருக்கும் உங்க புண்ணியத்துல. மகரிஷி உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? இப்ப இந்த நாடு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியா? நான் விசாரிச்ச வகையில இந்த நாடு இந்த வருஷம் ரொம்ப சுபிக்ஷமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்க சொன்ன துணிய தாங்க தவற விட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுபிக்ஷம் தான். பிச்சை எடுக்காத போறதான்னு சொல்லியிருப்பாங்க. அது இருக்கட்டும், நாங்கள் வந்த காரணம் என்னவோ? தாங்கள் தானே சந்திரேரி என்னும் அரசன். தெரிவிக்கணும். தாங்கள் எந்த சந்திரேரியை குறிப்பிடுகிறீர்கள் தபோத்தமரே? அதான் சந்திரேரி. அதைத்தான் நானே யோசிக்கிறேன். தாங்கள் உத்தேசித்த சந்திரேரி இறந்து பல வருடங்கள் ஆச்சு. அரசே, அப்போ தாங்கள்? நானா அவரோட பேரன். இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு யாகம் செய்யலான்னு உத்தேசித்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் பொருளுதவி தேவையா இருக்கு தங்க கிட்ட இருந்து. ஐயோ என்ன கஷ்டம். இந்த பொல்லாத காலத்துல போய் வந்திருக்கீங்களே. கொடுக்க ஒண்ணுமில்ல. ஐயோ என்ன இது தர்ம சங்கடமா எல்லாம் இருக்கு. எனக்கு ஒன்றும் அதிகம் தேவையில்ல. அந்த யாகத்துக்கு 10,000 பொன் பிடிக்கும். இது வரைக்கும் 9,000 சேர்த்திருக்கு. மிச்சம் 1000 பொன் தான் வேண்டியிருக்கு. அதுவும் தங்க கிட்ட இருந்து. மன்னிக்கணும். ஐயோ அதான் சங்கடம். மந்திரி நம்ம பொக்கிஷத்துல ஏதாவது வந்திருக்கா புதுசா? இல்ல ஒரு சல்லிகாசம் எல்லாம் தொடச்சு வச்சிருக்கு. நேத்தி கோயில்ல விநாயகர் உற்சவத்துக்கு காசு இல்லைன்னா அதை நிறுத்திட்டோமே. கேட்டீரா சுவாமி? ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு சமயம் தாங்கள்
சரியான சந்தர்ப்பமா பார்த்து வந்தீங்கன்னா இப்போ தாங்கள் வெறுமையோட விடை பெற்ற வேண்டியதுதான். என்ன துரதிர்ஷ்டம் இது. அப்போ நான் வரேன். ஆனா ஒரு வேண்டுகோள் அரசு. என்ன அது? சீக்கிரம் சொல்லுங்க. வேலை எனக்கு மழையா கிடக்கும். இந்த 9,000 பொண்ணையும் உங்களிடத்த ஆடைக்கிழமை ஒப்புவிக்கிறேன். மிச்சம் 1000 பொண்ணை நான் சேகரிச்சுக்கிட்டு வந்து கேட்கிற வரைக்கும் இதை நீங்க அடைக்கலமா வச்சிருந்து திருப்பி தரணும். அதுக்கு என்ன? அப்படியே மந்திரி மகரிஷியோட பொருளை வாங்கி நம்ம பொக்கிஷத்துல ஒதுப்புறமா தனியா வை. அப்படியே ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கிறேன். அப்போ நான் விடை பெற்றிருக்கிறேன். ஆஹா பேஷா. மகரிஷி இந்த பக்கம். மகரிஷி அவ்விடத்து ஞாபகம் இங்க இருக்கணும். இருக்கும் இருக்கும். மதுரை வாசல தாண்டி போயிடுச்சு அந்த வேஷம். நாம அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். சரி, பாண்டிய நாட்டுக்கு நாம் அனுப்பின நமது பிரஜைகளுக்கு இதுல 100 பொன் வீதம் கொடு. மிச்சத்தை நம்ம பொக்கிஷத்துல சேர்த்துரு. சீக்கிரம், நாளைக்கே அந்த தாடி திரும்ப வந்தாலும் வந்துடும். ஜாக்கிரதை. அப்படியே மகாராஜா, புறப்படு. என்ன ஆச்சரியம், இந்த கலியுகத்துல இப்படிப்பட்ட மனுஷோத்து இருப்பான்னு நான் கனவிலும் நினைக்கல. அவன் சொல்றது எல்லாம் பொய்னு தெரிஞ்சிருந்தும் அதை நம்பும்படியா சொல்றானே. அவன் பேரை பத்தியே பெரிய பொய். உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டு தான் சொல்றான். வாய் கூசாம. இப்படிப்பட்டவன் வாயிலிருந்து ஒரு உண்மைய நான் எப்படி வரவழைக்க போறேன்? நான் கொடுத்த பொண்ண திருப்பி கொடுப்பான்னு என்ன நம்பிக்கை? பரவாயில்ல, ஒரு காரியத்துல நுழைஞ்ச பின்னால பின்வாங்க கூடாது. முடிஞ்ச அளவு முயன்று பார்க்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருக்க கூலி தரும். ராஜபலம் இவனுக்கு இத்தனை துர்குணங்களுக்கும் எடை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனவே இவனோட ராஜ்யத்தை விட்டு இவன் அகற்றணும் தக்க சூழ்ச்சியால. அப்போதாவது நல்வழிக்கு திரும்புவானான்னு பாப்போம். என் தபோபலத்தால உருவாக்கின இந்த பசுவை வேட்டையாட ஆசையை தூண்டி அவனை நம்ம ஆசிரமத்து பக்கம் வலிக்கணும் முதல்ல. மந்திரி, பசு புரியா? கொஞ்ச நேரம் தங்கி பாரிட்டு போவோம். மற்ற மிருகங்களையெல்லாம் சுலபமா வேட்டையாட்டும். இந்த அஸ்ம பசு என்னன்னா நம்மளுக்கு இப்படி வேலை காட்டிருச்சு. தப்பிச்சு நம்மள இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துருச்சு. சே, என்ன மாயங்க இது? ஆமா ஆமா, எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. அது இங்க நுழையிறத நான் பார்த்தேன். ஆனா அது இங்க காணோம். மாயமா மறந்து போச்சே. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போய் தேடி பாரு. அதை பிடிக்கணும். நல்லா கொழுத்து முழுக்குன்னு இருந்தது. அது மாமிசம் ரொம்ப ருசியா இருக்கும். போய் தேடி பாரு போ. அப்படியே தேடி கண்டுபிடிக்கிறேன். நம்ம நாட்டு எல்லையில இந்த ஆசிரமம் எங்க இருந்து வந்தது?
யாரோ வரா போல தோணுது. 2 பொண்ணுங்க ரொம்ப அழகா தான் இருக்காங்க. இப்ப இவங்க இங்க என்ன செய்யறாங்கன்னு மறைஞ்சிருந்து பாப்போம். அக்கா சீக்கிரம் வரணிட்டு போன அப்பாவை ஏன் இன்னும் காணோம்? வரேன்னு சொன்னா வந்துருவாரு, கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா அக்கா? நான் கேட்டப்போ அது ஒரு ரகசியம் தானே. ரகசியம் என்ன இருக்க போறது? நம்மளுக்கு எப்படியே தக்கல் வேணா பார்த்து முடிக்கணும்ன்ற கவலையில தான் போயிருப்பாரு. என் மனம் மலை பாயுதே. அக்கா இன்னும் அப்பா வரலையே. காட்டுவாசிகளால ஏதாவது தொல்லை உண்டாச்சோ என்னவோ? அதெல்லாம் இருக்காது. சிஸ்டர்வாசின் தபோனம் இங்குள்ள எல்லாருக்கும் தெரியும். யாரும் தீங்கிழைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு. சரி வர்ணசாலைக்கு போகலாம் வா. பெண்டுகால், சிஷ்டவாசியின் ஆசிரமம் இதுதானா? ஆமா. முனிவர் ஆசிரமத்துல இருக்காரா? இல்ல. என்ன விசேஷம்? என்ன ஒரு காரணம் பத்தி இங்க வர சொல்லி இருந்தார், அதுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உட்காரலாமே. கொஞ்சம் முன்னாடி திவ்யமான ஒரு கானத்தை கேட்டேன், நீங்க தான் பாடுனீங்களா? இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா? அதுக்கு தான் வந்தேன். சங்கோச்சப்பட வேணாம், அதிர்ச்சிகளை திருப்திப்படுத்த வேண்டியது உங்களை போடுற உத்தமிகளோட கடமை. திவ்யமான சாரீரம், சாரீரத்துக்கு தகுந்த சரீரமும் உங்களுக்கு இருப்பது பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? அதுல என்ன அத்தனை அக்கறை உங்களுக்கு? இல்ல, எனக்கும் விவாகம் ஆகல, அதை உங்களுக்கு தெரியப்படுத்ததா? நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. அக்கா வா நம்ம போகலாம். ஒரு நிமிஷம், இந்த ஒரு வார்த்தையும் கேட்டுட்டு போயிடுங்க. உங்க தகப்பனார் என்கிட்ட வந்து இதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் நான் கன்னிகா தானமா பெறணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டேன். நானும் அதுக்கே சென்றுதான் இப்ப இங்க வந்தேன். உங்க அப்பாவோட வார்த்தையை பொய்யாக்க போறீங்களா நீங்க? நீங்க நேரா என்கிட்ட இப்படி பேசுறது நல்லா இல்ல. அது எப்படி? சத்திரியர்களுக்கு காந்திர விவாகம்னு ஒண்ணு இருக்குங்கிறதே மறந்துட்டீங்க போல இருக்கே. இது முன்னோரான துஷ்யந்தன் சகுந்தலைய எப்படி கட்டிக்கிட்டான்? அன்பான பெண்களே, ஐயா நீங்க இப்படி பண்றது நல்லா இல்ல. நாங்க கற்புடைய பெண்கள், வாடி போகலாம். உங்க கற்பை தான் கொஞ்சம் பாக்கலாம். என்ன மாயமா இருக்கு? எங்க தேடி அந்த பசுவை காணோம். என்ன மாயமா இருக்கு? என் கையில அகப்பட்டவங்க எப்படியோ தப்பி மறைஞ்சு போயிட்டாங்களே. மந்திரி, அந்த பசுவை தேடி கண்டுபிடிச்சியா? இல்ல அரசே, என்னால முடியல. மந்திரி, இது அந்த சிருஷ்டிவாசியின் ஆசிரமம்னு தோணுது. அன்னைக்கு வந்தானே அவன் பெரிய மாயாவியா இருப்பான் போல இருக்கு. அவன் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி நம்ம பட்டணத்துக்கு போயிடலாம் வா. அப்படியே செஞ்ச அந்த பாதகன் அத வரம்பு கோகல. அடே பாதகா, என்ன காரியம் செய்ய துணிஞ்சே? சுவாமி நமஸ்காரம். என்ன விசேஷம்? தாங்கள் இவ்வாறு கோபப்பட காரணம் என்ன? அடே என்ன நடந்தது? சித்த முந்தி இங்கே. அதத்தான் நானும் கேக்குறேன் உங்களை. நீங்க ஒண்ணும் நடக்கலையே. அடே ஏன்கிட்டயே போய் பேசுறியா? சுவாமி உண்மை வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை மட்டும் தங்க வாயில இருந்து வரவே கூடாது. நான் சாட்சாத் ஹரிச்சந்திர வம்சத்துல உதித்தவங்க, மறந்துடாதீங்க. சுவாமி, இந்த 2 சிரோன்மணிகள் யாரோ? அடே அவங்களே யாருன்னு கேக்குற? அவங்க இதுக்கு முன்னாடி நீ பார்க்கல? இல்ல சுவாமி, பார்க்காதனால தானே நான் உங்களை கேக்குறேன். இருக்கட்டும், உன் வழியே நான் போய் பார்க்கிறேன். இவங்க என் தவ பெண்கள். ரொம்ப சந்தோஷம். இவங்கள அழைச்சுக்கிட்டு அடே பாதகா, முழு பூசணிக்காய சோத்திர மாதிரிக்கு பாக்குறியா? இவங்களோட கற்ப சித்த முன்னாடி நீ அழிக்க பாத்தியமே உண்மையா? சிவசிவா, பரமேஸ்வரா, ஒரு பிறவில நான் என்ன பாவம் செஞ்சேனோ இக்கர்ண கொடூரமான வார்த்தைகளை கேட்பேன். சுவாமி, நான் ஏகபத்தினி விரதன். என்னோட கோட்பாடு என்னன்னா, எனக்கு மூத்த வயதுள்ள பெண்கள் எல்லாம் என் தாயை போல
சகோதரிகளை போல. அப்படி இருக்க நாங்கள் இவ்வாறு அவதூறு கூறலாமா? அப்போ அவங்க போய் சொன்னாங்கன்னு சொல்ற. சுவாமி, எல்லாம் வருது தாங்கள் என்ன இப்படி பாவத்துக்கு ஆளாகும்படி செய்து தர்மமா? பெரியவங்க சொல்லிருக்குத மறந்துடாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க வார்த்தைகளை நம்பவே கூடாது. பாவம் செஞ்சது மன்னியு. இந்த பொங்கல் மேல பழி வேற போறியா? பாரு, இந்த சனி உன்னை பஸ்மீர பண்ணி குடிங்கடி. சுவாமி, நாங்கள் இவ்வாறு கோபப்படக்கூடாது. நாங்களால் என்னதான் முடியாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க நீங்க? நீ செஞ்ச குத்தத்துக்கு பிராயச்சித்தை செய்யணும். நான் குத்தம் ஒண்ணும் செய்யலையே. இருந்தாலும் தங்களது கோபத்தை தணிப்பதற்காக நீங்க சொல்ற இந்த பிராயச்சித்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னு இந்த என் 2 பெண்களையும் பட்டணத்தை வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே சுவாமி, இது ஒண்ணு தர வேற ஏதாவது சொல்லுங்க. அப்படியே செய்யறேன். என் மனைவி ஒத்தி இருக்கா, மகா பதிவரத. இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டானா என் உயிரையே எடுத்துருவா. முதல்ல தன் கையால என்ன கொண்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. இன்னும் கொஞ்ச காலம் நான் உயிர் வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இது ஒண்ணு தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. அப்படியே செய்யறேன். சத்தியமா? நான் சத்தியம் வேற பண்ணணுமா? நான் சாட்சாத் ஹரிச்சந்திர வம்சத்துல உதித்த மறந்துடாதீங்க சுவாமி. சரி, அப்படின்னா உன் ராஜ்யத்தை எனக்கு தானமா கொடுத்துரு. என்ன சொல்ற? இல்லன்னா உன்னை பஸ்மீர பண்ணிடுவேன். அது ஒண்ணும் இல்ல. இதை விட எனக்கு பெருமை வேற என்ன இருக்க முடியும்? தங்கள் கை கீழாகவும் 2 கை மேலாகவும் இருக்க நேரிட்டது நான் செய்த பூஜாவலை. அப்படின்னா உடனே தானம் செஞ்சுட்டு என்ன யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க இப்படியே தானம் செஞ்சுட்டு போயிட்டா பின்ன அது என் பிரஜைகளுக்கு தெரியாம போடும். ஆட்சிய நீங்க ஏத்துக்க முடியாது, கலகம் செய்வாங்க. அதனால நாளை காலைல நீங்க பட்டணம் வந்தீங்கன்னா நகர மக்கள் அனைவரும் அறிய நானே உங்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு முடி சூட்டிடுவேன். அதுதான் நியாயம்னு தோணுது எனக்கு. ஆமா, அதுவும் நல்ல யோசனைதான். நாளை காலை நாங்கள் அரண்மனைக்கு வந்துடும். ஞாபகம் இருக்கட்டும். புறப்படுவோம். மந்திரி, இப்படி செஞ்சிட்டீங்க? பைத்தியக்காரா, பின்ன நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதா? நாளைக்கு அந்த ஆளு பட்டணத்துக்குள்ள காலை எடுத்து வைக்கட்டும். அப்புறம் பாரு உயிரோடு திரும்பி போறாரா பாரு. சீக்கிரம் புறப்படு, நாளைக்கு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கணும். எனக்கு கொடுக்கறதா எனக்கு வாக்கு கொடுத்து என்னையும் இங்க வர அழைச்சு எத்தனை விதம் உண்டோ அத்தனை விதத்துல கொல்ல பார்த்தேன். ஆச்சரியம் என்னன்னா பொம்புல உன் பொண்டாட்டியும் சின்ன புள்ள உன் மானம் இது குழந்தையா இருந்ததா இத வந்துட்டு பாரு. உன் சூழ்ச்சிகள் எல்லாம் என் ஆனதிஷ்டால தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் அழிச்சு உன் ராஜ்யத்தையே கைப்பற்றிட்டு பாத்தியா? அடே சந்திரரி, எப்பயாவது உன் துர்மார்க்கத்தை விட்டுட்டு சன்மார்க்கத்துக்கு திரும்பிடா. நீ செஞ்சது தப்புதான் ஒத்துக்கூடா. சுவாமி, கபட மார்க்கமா என் ராஜ்யத்தை கைப்பற்றிக்கிட்டது மண்ணில் உங்களை கொல்ல பார்த்தேன்னு வீண் பழி தானே சுமத்துறீங்க. நான் செஞ்சது தவறுன்னு பொய் சொல்ல வேற தூண்டுறீங்க. உங்களை போன்ற ஒரு மகரிஷிக்கு இது அடுக்குமா? அடே சந்திரரி, இன்னும் அந்த பிடிவாத உன்னை விடலையா?
இன்னும் வீணா அழிஞ்சு போகாது. நான் சொல்றத கேளு. இப்போதாவது இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான்னு சொல்லு. ஏதோ அவசரத்துல வாய்ட்டாவது கொடுக்க சொல்லு. இந்த ராஜ்யத்தை நான் உனக்கே கொடுத்துறேன். போய் சொல்லாதீங்க. உன் மனைவி மக்களோட சுகமா வாழலாம். போய் சொல்லாதீங்க. என்னடா இது? இந்த உலக வழக்குல கைப்பற்றின ராஜ்யத்தை எவன் திருப்பி கொடுப்பான் சொல்லுங்க? ரிஷியாவே இருந்தாலும். அப்போ உன்னையும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? வாங்க, எல்லாம் வந்து தாங்கள் என்னை இப்படி பாவத்துக்கு ஆளாகும்படி செய்த தர்மமா? என் வாயால் மனசார நான் எப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்க முடியும்? இந்த ராஜ்யத்தை தங்களுக்கு தானமா வழங்குறதா நான் எப்படி சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்க? இந்த ராஜ்யம் யாரோடது? என்னோடதான். பிரஜைகளின் நன்மைக்காக என்னிடம் அடைக்கலம் வைக்கப்பட்ட பொருள் இல்லையா? அடைக்கலம் வைக்கப்பட்ட பொருளை இன்னொருத்தருக்கு தானமா வழங்க எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க? என்ன சாதுரியம், என்ன சாதுரியம்! நல்லா கட்டிருக்கான், நல்லாவே கட்டிருக்கான். கட்டுறது எல்லாத்தையும் அதர்ம வழியிலே செலவழிக்க நல்லா கட்டிருக்கான். அடே சந்திரரி, இத்தனையும் நீ சன்னாகத்தில் உபயோகிச்சா உன்னை விட மேலான புருஷன் இந்த பூமியில வேற யாரும் இருக்க மாட்டாங்கடா. அதெல்லாம் போகட்டும். என்ன கொல்ல பார்த்தது தப்புதானே? ஒத்துக்கிட்டா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். சிவா சிவா, பரமேஸ்வரா, ஒரு பிறவையில நான் என்ன பாவம் செஞ்சேனோ என் கர்ணப்படரமான வார்த்தைகளை கேட்க இல்ல என் முன்னோர்கள் செஞ்ச பாவமோ? சுவாமி, இது உங்க பேர்ல தவறு இல்ல. என் முன்னோர்கள் ஏதோ பாவம் செஞ்சிருக்கணும். இல்லாட்டா நீங்க இப்படி சொல்ல அதை நான் கேட்கும்படி நேரிட்டு இருக்குமா? அடே பாவி, பாவம் செஞ்சது இல்லாம உன் முன்னோர்களையும் பழிக்கிறாயா? இப்படிப்பட்ட பாதகன் இந்த நாட்டில் இருப்பது சரியே இல்ல. சிஷியா, இவங்க கிட்ட இருந்து ராஜாங்கத்துக்குரிய பொருட்களை வாங்கிட்டாயா? அப்படியா சமாச்சாரம்? இருக்கட்டும். அவங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு என் ஞானதிஷ்டியால பார்த்து கைப்பற்ற எனக்கு தெரியும். உடனே இந்த 3 பேரையும் அழைச்சிட்டு போய் நம்ம நாட்டு எல்லைக்கு அப்பால விட்டுடு. மறுபடியும் இவங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா யாரும் இவங்களை கொண்டுடலான்னு எங்கும் பரிசாற்று வை. சுவாமி, நாங்க விடை பெற்றிருக்கிறோம். என்ன சுவாமி? ஒன்னா 9,000 பொண்ணு ஒப்படைச்சனே, அது என்ன சுவாமி பெரிய அபவாதமா இருக்கு? தங்களாவது 9,000 பொண்ணையாவது என்னிடத்துல ஒப்படைத்து விட்டு போவதாவது? அடே, அதே இல்லங்கறியா? சுவாமி, நாங்கள் ஏதாவது கனவு கண்டீரா என்ன? ஆஹா, இப்படிப்பட்ட பொருட்ட இந்த பூமியில இருப்பாடு நான் கனவுல நினைக்கல. சில தினங்களுக்கு முன்னே இங்க வந்து 9,000 பொண்ணை ஒப்படைக்கலாம். சுவாமி, இந்த பூமாதேவி ஆகமா நிறைய சொல்றேன். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இருக்கட்டும், அப்படியே நடந்திருந்தாலும் அதுக்கு சாட்சின்னு யாரான்னு இருக்காங்களா? சாட்சி? உன் மந்திரியை கேட்டு பாரு. ஏன்பா, சில தினங்களுக்கு முன்னே இவங்க வந்து என் இடத்துல 9,000 பொண்ணை கொடுத்துட்டு போனேங்கிறாங்க. அது உண்மைதானா? சுவாமி, சில தினங்களுக்கு முன்பு நீங்க இங்க வந்தீங்களா? ரொம்ப சரி, ராஜாவை கேட்ட மந்திரி தான். இப்படிப்பட்ட நீயும் இந்த நாட்டில் இருப்பது சரியா இல்ல. உடம்பட்டு போயிடு. மந்திராலயத்துக்கு தேவைப்படலையா? போ. அப்படியே மகரிஷி அவர்களே, ராஜரிஷி அவர்களே. சந்திரரி, மத்த எல்லா பாவங்களுக்கும் பிராச்சத்து உண்டு. ஆனா அடைக்கலை பொருளை இல்லைங்கிறது மட்டும் பிராச்சதமே கிடையாது. எனவே அந்த 9,000 பொண்ணை நீ கொடுத்துதான் ஆகணும். உன்னோட வாதாடுறதுல பிரயோஜனமே இல்ல. இப்ப என்ன எங்க இருந்து என்ன கொடுக்க சொல்றீங்க? ஏன் ராஜ்யம் பூராம அபகரிச்சுக்கிட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கேயாவது யாசகம் செஞ்சு எனக்கு கொடுக்க வேண்டியதுதான். சரி, அப்படியே செய்யறேன். அப்படி செய்யலையோ ஒரு நிபந்தனை, நீ இந்த நாட்டிலிருந்தே யாசிக்க கூடாது. இந்த நாட்டுக்கு அப்பால போய்
கிடைச்சதும் எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன செய்யறது? சிஷயா, இவனோட போ. இவன் அந்த 9,000 பொண்ணு தர இருக்க, இவனை விடாத. சந்திராரி, உனக்கு அதுக்காக 40 நாள் தவணை தரேன். அதுக்குள்ள சேமிச்சுடணும். சுவாமி, 40 நாளா? எதுக்கு? 4 நாள் தவணை கொடுத்தா போதும். வாப்பா, நீ தானே எங்களோட வர போற? வா சுவாமி, நாங்க வருவோம். போய் வாங்க. பத்ரம், என் சிஷ்யனை எதனாச்சும் செஞ்சீங்க, என் ஆனதிஷ்டால பாத்துடுவேன். அப்புறம் பஸ்மீகரம் பண்ணிடுவேன். சச்சா, அப்படிலாம் செய்வோமா? நாங்க வரோம். உண்மைதானே? ஒரு வார்த்தை சொல்லிடு. உங்களை விட்டு
படி சொல்றீங்களே, பிராமணோத்தமனான தங்களுக்கு இது தர்மமாகுமா, இது அடுக்குமா, இது நியாயமாகுமா? மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிக்கிறியா? உன்னை நான் விட போறதில்ல, இங்கேதான் இருக்க போறேன். பக்கத்துல இருக்கிற காட்டாத்துல போய் நான் நித்திய கடனை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க, இல்ல பஸ்மீகரம் பண்றேன். சாப்பாடை பத்தி பிராமணன் நல்லா வந்துருமே. பிராமணன் தளத்துல இறங்கட்டும். மதிச்சந்திரா, எனக்கு ஒரு யுக்தி தோணுது. நாம எந்த சூழ்ச்சி நேரம் இந்த பிராமணன் நம்மளை விட்டு போக மாட்டான் போல இருக்கு. அவன் திரும்ப வந்ததும் இதோ அருகில தென்காசி இருக்கு, அங்க யாருக்காவது 9,000 பொண்ணுக்கு அடிமையா விற்கிற மாதிரி சொல்லி நீ அது முன்னாடி போல நடி விட்டுட. நம்ம அங்க போய் பாருங்க. ஆஹா, பெண்மணி உலகில் ஸ்திரீக்கள் இருந்தா அவங்க இன்னும் போலதான் இருக்கலாம். தம்பி வந்தானே, சீக்கிரம் தலையில தம்பி கட்டி வைக்க. சுவாமி, கொஞ்சம் சீக்கிரம் புறப்படணும். நாங்கெல்லாம் பசியோடு இருக்கோம். அருகாமையில இருக்க தென்காசிக்கு போய் சாப்பாடுக்கு வழி தேடணும். கொஞ்சம் பொறுங்க, இதோ வந்துடுறேன். கொஞ்சம் பலகாரம் செஞ்சுட்டு புறப்படுறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. ராமநாதா, எனக்கு பசி காதடித்து போகுது. ஏதாவது பழமாவது தொட்டாங்களே. சுவாமி, தாங்கள் பலகாரம் செய்து ஏதாவது மீதம் இருந்தா கொஞ்சம் தய புரியணும். பெண் பால் பசி தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் பொறுங்க, நான் சாப்பிட்டு உங்களுக்கும் மீதம் தரேன். நான் சொல்றபடி கேட்பானே. அடடா, சந்திரனே, என்ன சமாச்சாரம் இது? என்ன சுவாமி, இதுல இந்த பச்சனை மலையாளம் எங்க? என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? நான் அப்ப கேட்ட போது சருக சேர்த்து கட்டி வச்சிருக்கதா தானே சொன்னீங்க. இந்த கதையெல்லாம் கூடாது. இதுல இந்த பச்சனை மலையாளம் நீங்க தானே தின்னுட்டீங்க. சிவசிவா, சுவாமி அப்படியெல்லாம் செய்ய நான் கனவில நினைப்பேனா? இந்த வனதேவதைகள் சாட்சியா சொல்றேன். ஆன படிக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க. அது ஒரு பருக்கைய கூட நான் தீண்டவில்லை. மதிச்சந்திரா, நீ ஏதாவது எடுத்தியா? அந்த மூட்டையை விரலால் கிட்ட பாவியாரு. அடே பையா, நீ என்னப்பா அந்த சரிதையா நான் திம்பேன். மந்திரி, நீ ஏதாவது? அரசே, அந்த மூட்டை நான் கண்ணால பார்க்கல. இதானா அது? கேட்டீரா சுவாமி? பிறகு என்ன மாயமா போயிட்டது, அதே நான் சொல்ல. சுவாமி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. பிராமணரின் வாக்கு பலிக்குங்கிறாங்களே, அதன்படி நான் கேட்டப்ப நீங்க உதிர் சருகுன்னு சொல்லவே நீங்க வச்சிருந்த பச்சனை பலகாரம் எல்லாம் சருகா மாறி போயிடுச்சோ என்னவோ. உங்க வாக்கு பலிச்சுட்டுது. நான் இதை கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நான் கனவிலும் பொய்ய பத்தி நினைக்கிறதே இல்ல. ஆஹா, சந்திரி, உன் புத்திக்கு மெச்சினி. இவ்வளவு புத்தியா நீ நல்வழியில உபயோகிக்க கூடாதா? பின்ன நான் என்ன துர்மார்க்கத்தையா உபயோகிக்கிறேன்? அப்பா, உம்மோடு வாதாட முடியாது. ஏதாவது யுத்தி செஞ்சு முனிவர் பண்ணி என் கையில கொடுத்துரு. நான் கொண்டு போய் முனிவர் எடுத்துட்டு என்னோட வேலை நான் போயிடுறேன். சுவாமி, அந்த பொண்ணை பத்திர மாத்திரம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். நான் என்ன கஷ்டப்பட்டாவது அது தங்கள் இடத்துல சேர்ப்பிச்சிடுறேன். இதுல என்ன சூது செய்ய போறானோ பாப்போம். அப்படியே செய், வா போவோம். தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம்.
मुखे तव सुप्रभातम् तव सुप्रभातम् அடிமையா போக போறோம்னு துக்கப்படக்கூடாது. முனிவருக்கு நாம கொடுக்க வேண்டிய பொண்ணு ஒண்ணும் இல்லாட்டியும் கூட இந்த பொண்ணு எல்லாம் அவருக்கு தானமா அளிக்கிறதா சந்தோஷப்படணும். நாங்க போய் இந்த பட்டணத்துல யாராவது ஒன்னு 1000 பொண்ணு கொடுத்து அடிமை கொள்ளத்தை காலா பார்த்து தேடி அழைச்சிட்டு வரோம். சீக்கிரம். பிராணநாதா, அப்படியே செய்யுங்க. தங்கள் வார்த்தைக்கு குறுக்குண்டோ? ஆனாலும் இந்த இடத்துல தனியா இருக்கிறதுனா எனக்கு சங்கோச்சமா தான் இருக்கு. உங்க உத்தரவின் மீது இந்த போர்வையால நான் முழுசா பார்த்துட்டு இருக்கேன். சரி, அப்படியே செய். சுவாமி, வாங்க நம்ம போவோம். ராசுதேவா, யாராவது பொம்பளைங்க இங்க வந்து நான் என்ன செய்யறேன்னு கேட்டா நிஷ்டையில இருக்கிறதா சொல்லிடு. நிஷ்டை கலையில வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடு. என்ன? சரிமா. ஐயோ, எத்தனை நாள் தான் இந்த பாழங்கோயிலே அடைஞ்சு கிடக்கிறதோ தெரியல. அம்மா மாதிரி இல்லாம வெளியே வந்தா எங்க அந்த படிக்காலி பிராமணன் கண்டுபிடிச்சாரோன்னு பயமா இருக்கு. அது யார்? யாரோ ஒரு பொம்மநாண்டி போல இருக்கே. முழுசா மூடிட்டு இருக்கா வஸ்திரத்தால. யாரம்மா அது? அம்மா, அவங்கள ஒண்ணும் கேட்காதீங்க. அவங்க நிஷ்டையில இருக்காங்க. நிஷ்டை கலையிற வரைக்கும் ஒருத்தரோடய பேச மாட்டாங்க. ஏன் நிஷ்டையில இருக்காங்க? அது எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். தேவி தேவி, எல்லாம் உனக்கு கருணை. நிஷ்டை கலக்கிட்டா போல இருக்கே. அம்மா, நீங்க யாரு? இந்த தனியா என்ன செய்றீங்க? யாரோ பெண் போல இருக்கிறது. ஏதோ கஷ்டத்துல இருக்கா போல தோணுது. நான் மடிச்ச நன்மைய அவளை அடையட்டும். பாவம். அம்மா, நான் இருப்பது அயலூர். பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்தேன். இந்த கோபுர வாசல்ல நின்று புலம்பிட்டு இருந்தேன். யாரோ இந்த வழியா வந்த மகன் என்ன சமாதானம் செஞ்சு இந்த போர்வையை கொடுத்து இதனால என்ன மூடி விட்டு எனக்கு ஒரு மந்திராபதேசம் செஞ்சு ஒரு நாழிகை பரியந்தம் ஒருவரோட ஒரு வார்த்தையும் பேசாம இத தியானித்த நிஷ்டையில இருந்தா உன் மனோபிஷ்டமெல்லாம் கைகூடன்னு கூறி மறைச்சார். நானும் அப்படியே செஞ்சேன். என் கவலை எல்லாம் போச்சு. என் மனோரதமும் கைகூடுன்றதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை இனிமே. அப்படின்னா அம்மா, நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அந்த மந்திர உபதேசம் எனக்கும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டாகும். சரி, ஆனா ஒரு நாளிகக்குள்ள வாய் திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாயோ அப்புறம் ரொம்ப கெடுதி நேரிடும். பத்திரம். இல்ல இல்ல, அப்படியே செய்யற. அப்படின்னா சரி. இந்த போர்வையால உன்னை முழுசா போத்திக்கோ. ஒரு நாளைக்கு அப்படியே மௌனமாயிரு. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயா நட்சத்திரரே, உமக்கு ஒரு வார்த்தை ரகசியமா சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி என் சம்சாரம் ஆட்ட விட்டே தொலைஞ்சு போயிட்டா. எனக்கு ஒரு பெண்ணுக்கு வேண்டி இருக்கு. ஆனாலும் நீங்க என்னமோ விலை அதிகமா சொல்றீங்களேன்னு யோசிக்கிறேன். ஓய் பிராமணரே, அதுக்கு ஒரு காசும் கொடுக்க முடியாது. சரி, யோசிச்சாலே இந்த மகனே. ஆமாம், முதல்லயே அந்த அம்மாவோட ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. அம்மா, எனக்கு வீட்டுல பெண்ணுக்கு இல்ல. என் சம்சாரம் தப்பி போயிட்டா. என் சம்சாரத்துக்கு பதிலா வீட்டுல இருந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அது உனக்கு சம்மதமானு சொல்லு. சுவாமி, அதுக்கு நான் உத்தரவாதம். பெண் பார் சங்கோசப்படுறா. முதல்ல நேரா பேசுறதுக்கு நான் பெருசா சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல. உம்மோட பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. சரி, அப்படின்னா இந்த 9,000 பொண்ணு யார்கிட்ட கொடுக்கறது? 9,000 16,000 சொன்னேன். இல்ல இல்ல, சந்திரரே 9,000 பொண்ணான். ஓய், உனக்கு எங்கேயா போகிறது? இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் உம்மோட இஷ்டம். ஐயா நட்சத்திரரே, அடிமை சீட்டு ஒன்று எழுத வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சந்திரரி இதோ நிற்கும் தம் பொண்டாட்டியை உமக்கு 9,000 பொண்ணுக்கு அடிமையா விட்டுட்டுதான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நாங்க 2 பேருக்கும் சாட்சியம். சரி, அப்படியே சொல்லுங்க. அதற்கு என்ன சுவாமி, அப்படியே
பாக்கி இல்லையே. பாக்கி இல்ல. மறுபடியும் திரும்ப வந்து கேட்க மாட்டீங்களே? கேட்க மாட்டேன். சந்திரஹரி, எனக்கு நாளையாக்கு அந்த அம்மாவோட ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லி அனுப்பிச்சு விடு. எங்க ஆத்துக்கு போகணும். இனி என் உத்தரவு என்ன சுவாமி? தங்கால் சொத்து தாங்கள் அழைச்சிக்கிட்டு போங்க. பெண்மணி என்ன செய்வேன்? கண்மணி உன்னை பிரிஞ்சு அரைச்சடவை எப்படி உயிர் தருவேன்? என் ராஜ்யமெல்லாம் போனதுக்காக நான் துக்கப்படல. உன்னை பிரியப்படி நேரிட்டது எல்லாம் என் விதி வாங்க. இருக்கட்டும், விதியை விளக்கிட்டவங்க யாரு? அந்த ஆள் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ போமா. அப்பா, நான் கூட அம்மாவோட போறேன். போய் தோற. ரொம்ப புத்திசாலி, அப்படியே செய். ஐயா, இந்த பையன் யாரு? ஐயா, உங்க ஆம்படியால விலைக்கு வாங்கினேனே ஒழிய உங்க புள்ளையமா விலைக்கு வாங்கினான். இவன் என்னத்துக்கு? சோத்துக்கு கேடா? ஐயா, அப்படி அல்ல. தாயும் செய்யும் பிரிக்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரங்கள் முறையிடுதுல்ல. அதனால இவனையும் அழைச்சிக்கிட்டு போக வேண்டியது உங்க கடமை. அது மட்டும் இல்ல, பசுவை விலைக்கு வாங்கினான், கண்ணுக்கு தீனி போட வேண்டாமா? இவனையும் அழைச்சிக்கிட்டு போங்க சுவாமி. சரி, அழைச்சிட்டு போறேன். மைந்தா, நான் திரும்ப வந்து உங்கள் இருவரையும் விடுவித்து கொண்டு போகும் வரைக்கும் ஐயர் வீட்டுல சுகமா வாழ்ந்துகிட்டு. அப்படியேப்பா. வாங்க போகலாம். ஆஹா, சந்திரரி, உன் மன உறுதிக்கு மெச்சினேன். இவ்வளவு மனதில் உனக்கு எப்படி வந்துட்டது? ஆச்சரியமா இருக்கே. எல்லாம் வேலைக்கு வரும் சுவாமி. வரும். உலக வாழ்க்கை என்பது அனித்தியம். மனைவி, மக்கள் மற்றும் சுற்றத்தார் எல்லாம் சந்தை கூட்டம். ஏடாதே வந்து சிலையாய் தோன்றி வாழல போகிறார் மாந்தர்கள். இதுக்கெல்லாம் துக்கப்படலாமா? எல்லாம் வீசன் திருவிழப்படி ஆயிடுது. சுவாமி, வாங்க நம்ம போவோம். பையா, உங்க அம்மா பேர் என்னடா? எங்க அம்மா பேரா சேஷம்மா. சேஷம்மா, நல்ல பேர் தான். நான் சேஷினே கூப்பிடுறேன். ஆமா சேஷி, நான் ஏன் எது கேட்டாலும் நீ வாயே திறக்க மாட்டேங்கிற? இப்படி இருந்தா எப்படி ஆகும்? இந்த மாத்துக்கு வந்துட்டோம். இனிமேலாவது நான் முக்காட கழட்டேன். உன் மூஞ்சி தான் நாங்களும் பார்க்கட்டும். நீ பேசாம போனா போறது. இவ்ளோ கோவமா? எனக்கு அடிமையானதுக்கு அப்புறம் கோவமெல்லாம் உதவுமா? கிடக்கட்டும், அத்தை அடக்கிற விதத்துல அடக்குறேன். அந்த சண்டாளி போய் 2 நாளா மித்தம் பெருக்கவே இல்லை. இந்த தொடக்கத்தால முதல்ல இந்த மித்தத்தை பெருக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. இப்படி அட கேடு கேட்ட கேளுங்க. என்ன சொன்ன? நோரா சொன்னாடி. அறுபது 30 அடுக்கா ஆச்சு. இன்னும் ஒரு பொண்டாடி கூட கேக்குதா? 30,000 பொண்ணை கொட்டி கொடுத்து வலிக்கு வந்து ஒரு பாத்த. மோசம் போனேனே. அடி சண்டாளி, மறுபடியும் நீயா? நோ தரா ராஜா கிட்ட போய் நீ எது வேணாலும் சொல்லு. என் பேச்ச எடுத்தியோ பாத்துக்கோ. நல்ல அதிர்ஷ்டம், அவங்க சண்டை போடும்போது 4 முடிச்சுங்க கீழே விழுந்தது. தூக்கிட்டு அம்மா வர சொன்ன போயிடுவோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? எங்க போயிருக்க அந்த மூட்டை? தலைக்கடியில வச்சு படுத்துங்க. ஏண்டாப்பா, நீ ஏதாவது பாத்தியா? என்ன சுவாமி விளையாடுறீங்க? நானாவது உங்க மூட்டையாவது பாக்குறதாவது? என்ன என் தரகில ஏதாவது குறைப்பேன்னு இப்படி கதை கட்டுறீங்களா? என்ன இது? உன் தரகா? என்ன சுவாமி முதலுக்கே வழி வைக்க பாக்குறீங்க? என் தரகு என்ன கேக்குறீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறீங்களே. என் பொஞ்சாதி அடிமையா வித்து உனக்கு 9,000 பொண்ணு கொடுத்தேனே. நீங்களும் அதுக்காக எனக்கு தக்கப்படி தரவு கொடுப்பதா பல முறை பிரமாணம் செஞ்சுட்டு
இப்ப எல்லாம் மறந்து போயிட்டு போல வேஷம் போடுறீங்களே. போய் பேசுற வாய்க்கு போதனை கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லி கேட்டுக்கல. வாங்கின வேலைக்கு வந்துட்டாப்ல இருக்கு. என்ன தரவு கொடுக்குறீரா பலவந்தப்படுத்தணுமா? என் கையில ஒரு காசும் கிடையாது. இருந்து 9,000 போட்டு எங்க தொலைச்சிட்டு நிக்கிறேனே. நான் எங்க உனக்கு தரகு கொடுக்குறது? இப்ப புரியுது. இதுக்காகத்தான் அப்பவே அந்த கதை கட்டினீங்களா? அதெல்லாம் போகட்டும். நான் ஒரு யுக்தி சொல்றேன் கேளுங்க. இந்த பட்டணத்துல யாருக்காவது உண்மை 1000 பொண்ணுக்கு அடிமையா வித்து எனக்கு சேர வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீர் எப்படியாவது தப்பிச்சுட்டு ஊர் போய் சேரும். ஏடா இது வித்தியா இருக்கு? என்ன அடிமையா இருக்க போறியா? உங்க கடனை தீக்க ஒரு வழி சொன்னேன். நீ தப்பிச்சுக்கோ ஒரு வழி சொன்னேனே. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இதோ யாரோ வராங்க, அவங்க கிட்டே கேட்போம். சரி, ஆனா அப்பா ரோகம் பண்ணாதடா. இந்த ஜென்மத்துல இல்லாட்டியும் அடுத்த ஜென்மத்தையாவது பொறுத்தாதான் தீரணும். ஐயா பெரிய மனுஷங்களே, நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணணும். இதோ நிக்கிறாங்க இந்த மனுஷன். எனக்கு 1000 பொண்ணுக்கு அனுப்பி கொடுக்கணும். 4 வருஷமா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். கடைசியில ராமண வேஷம் போட்டுக்கிட்டு எங்க ஊரை விட்டே தப்பிச்சு வந்துட்டான். இப்ப தெய்வாதீனமா இவனை இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுறான்னு கேட்டா கடனே கொடுக்க வேண்டியதுலன்னு சாதிக்கிறான் சாமி இவன். நீங்க தான் நியாயத்தை சொல்லணும். ஏயா கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கறதுக்கு என்ன? ஐயா நான் இவனுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியது இல்ல. கடன் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறானே வந்து அதை நிரூபிக்க ஏதாவது சீடிக்கிட்டு இருக்கா? கை சீட்டு வாங்காம நம்பி கடன் கொடுத்தேன். இப்ப என்ன மோசம் செய்ய பாக்குறான். ஏன் துரதிருஷ்டம், என்ன செய்யறது? அவன் கடன் கொடுக்கணும்ன்றதுக்கு சாட்சி யாராவது இருக்காங்களா? அகதிக்கு ஆகாயமே தொடர்ந்து அந்த தென்காசி நாதர் என் பங்குல இருக்கா. அதோ என் தேசத்து ஆள் ஒருத்த வரான். அவனுக்கு தெரியுமியா? ஏன்பா சில தினங்களுக்கு முன்ன இந்த ஆளு என்கிட்ட 1000 பொண்ணு கடன் வாங்கின சமாச்சாரம் உனக்கு தெரியும்ல? 1200 பொண்ணுல கொடுக்கணும். அன்னைக்கு கோவம் பண்ணாம உங்ககிட்ட ஒத்துக்கிட்டானே. அதுக்கப்புறம் 200 பொண்ணு கொடுத்துட்டான். அயலாம் சொத்து 1/2 காசு எனக்கு வேணாம். இப்ப அந்த கடனுக்கு என்ன சொல்றான்? கடனே கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சாதிக்கிறான் சாமி இவன். ஏண்டா கொடுக்க வேண்டிய கடனை எந்த ஜென்மத்து கொடுத்துதானே வரும். அதை இப்போ இவருக்கு கொடுத்துரு. இப்போ எனக்கு உபயோகமா இருக்கும். ஐயா இவனோட வார்த்தையை நம்பாதீங்க. இவன் என்னோட மந்திரி. ஐயோ கேட்டீங்களாயா இவன் சாதனைய? இன்னும் கொஞ்ச நேரம் போனா இவன் ஒரு ராஜா போல இருக்கே. கேட்டீங்களாயா இவன் நியாயத்தை? இப்படி வாய் பூசாது போய் பேசுற பாத்தவன இந்த உலகத்துல எங்கேயாவது பார்த்ததுண்டா? அடேப்பா நான் சொல்றதை கேளு. கொடுக்க வேண்டிய கடனை எப்படியாவது கொடுத்துடு. அடிமைப்பட்டாவது கொடுத்துடு. இல்லாட்டா இந்த ஊரு ராஜா ரொம்ப கெட்டவன். கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கறதுக்கும் கடன்காரங்க அண்ணாந்தான் போட்டு வைப்பார். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். பிறகு ஊம்பாடு. இந்த பாதகனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. அந்த நியாயம் கிடைக்கும் போங்க. இப்ப என்ன சொல்கிறீர்? ராஜா கிட்ட வரீரா? அண்ணா தோல் போட்டு வராம இல்ல என் தோல்படி செய்கிறீரா? ஈசா ஈசா இது என்ன கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா இருக்கு. எப்படியாவது இந்த பாதக கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கணும். வேண்டாம்ப்பா நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். என்னைய யாருக்காவது அடிமையா விட்டு அந்த 1000 பொண்ணை எடுத்துக்கோ. இப்போதான் வழிக்கு வந்தாப்புல இருக்கு. மந்திரி இந்த ஆள் வாயை பொத்தி கையும் கட்டி இங்கே பத்திரமா வச்சிரு. நான் போய் இந்த ஊருக்குள்ள யாராவது 1000 பொண்ணை கொடுத்து இவனை அடிமை கொள்ளத்த காலா பார்த்து தேடி அழைச்சிட்டு வரேன். ஜாக்கிரதை. ஐயா இங்க ஈச நட்சத்திரம் நடக்கிறாங்களா? மேல்நாட்டுல இருந்து வந்து. ஏண்டாப்பா நான் தான் ஈச நட்சத்திரன். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நீதான் ஈச நட்சத்திரம்? ஆமா. இந்த பக்கம் வா. நம்ம சாமி ரிஷிகிறாரு குஷ்டவாசி. அவர் தான் அனுப்பிச்சாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்து என் சிசிய ஈஸ்வர நட்சத்திரன்னு மெரநாட்டு ராஜாவோட அனுப்பிச்சுக்கிறேன். எப்படி ஆச்சுனோ அவனும் நெசம் பேசுபடி செய்ய அவன் என்ன கேட்க அப்புறம்னு தெரியல. அவங்க தென்காசியில வரானா. நீயும் போய் பாரு. அந்த ஈஸ்வர நட்சத்திரம் சொன்னியா அந்த மெரநாட்டு ராஜா வாயிலிருந்து ஒரு நட்டு வரப்பான்னா உடனே கொடுத்தவன் அச்சாரமா 1000 பொண்ணு வச்சுன்னு
கூட காணோம். இப்போ நான் அவனை அடிமையா விற்கலான்னு எண்ணிருக்கேன். நீ என்ன செய்யற? உன் கையில இருக்க 1000 பொண்ணு என்கிட்ட கொடுத்துரு. நான் அவன் கண்ணு முன்னாடி உனக்கு அடிமையா வச்சிடுறேன். அப்புறம் நீ அவன்கிட்ட ஒரு நெசம் பேசுரு, நான் அடிமை கழுத்து விழுவிச்சுறேன்னு சொன்னான். அவனும் ஒரு நெசம் பேசிடுவான். நம்மளோட காரியமும் கை கூடும். என்ன சொல்ற? அப்படியே செய்யுங்க. இப்படி வாக்கா. அப்பா சந்திராரி, சந்திராரி, இதோ இந்த ஆளு உன்னை 1000 பொண்ணுக்கு அடிமையா வாங்குறதா ஒப்புக்கிட்டான். எங்கேயா பொண்ணு? இந்தா, இனிமே இந்த ஆளு உன் அடிமை. ஏயா இந்த ஆளுதானா? ஆமா ஆமா, செய்வா. நீ என்ன வேலை சொன்னாலும் அது அப்படியே செய்வாரு. இந்த ஆளு பேர் என்னப்பா? சந்திராரி. சந்திரடியா? ஏப்பா ஓடி சென்றாந்தா அப்புறம் என்ன? சந்திர சிந்துலடியா? அந்த பேர் வேணாம்பா. சரி, உன் இஷ்டம். வேற பேர் வச்சுக்கோ. உன் அடிமை. ஆனாப்பா நான் சந்தா சந்தானே கூப்பிடுறேன். ஆமா சந்தா. மந்திரி, அந்த மந்திரி, அது 9000 பொண்ணு எங்க வச்ச? மந்திரி, அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னு வச்சு வச்சுக்கேன். வாங்க போ எடுத்து காட்டுறேன். நேரா வர என்ன தள்ளி விடுறியா? எவ்வளவு அது வாங்கியோ ஒரு நெசம் பேச மாட்டேற. நெசமா வராது. அவர்கிட்ட சொல்லி நரம்ப கைட்டு போடுறேன். சாமி தண்டுங்க, நீங்க சொன்னபடியே போய் ஈச நட்சத்திரனை பார்த்து நீங்க சொன்னபடியே சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னால ஒண்ணு முடியல, உன் கையில இருக்கிற 1000 பொண்ணை என்கிட்ட கொடு, உனக்கே அடிமையா வித்துடுறேன். அப்புறம் எப்படியாச்சுன்னா அவன் நெச பேசப்படி சொல்ல அந்த 1000 பொண்ணையும் வாங்கிடு. இவனை என்கிட்ட பிடிச்சிட்டு போயிட்டாரு. இவன் நானாக்கா ஒரே புரியாம வரான். நயமா கேட்டு பார்த்தேன். கெஞ்சு கோச்சும் பார்த்தேன், உதச்சும் பார்த்தேன். நான் சொன்னாலும் ஒரு நெசம் பேச மாட்டான். முதலுக்கே வழி வைக்கிறான் சாமி. நான் மறுநாட்டு ராசா இல்ல, நான் தான் அசல் ஈஸ்வர சுந்தர சாமிவேன். கையும் வாங்கி கட்டி சாமி சாமி தோகரம் காமி.
மடமாயிலே மறுபடா பொறுத்து பயந்து வந்துட்டேன். வெக்கமா இல்ல? உங்க அப்பனுக்கு பிறகு நாட்டால போறது நீ தானடா. இப்போ உன்னை மன்னிச்சுட்டேன். இன்னொரு முறை இப்படி செஞ்சியோ கண்ணை புளிச்சு போயிட்டு ஜாக்கிரதை. இல்லம்மா, இன்னொரு தடவை இப்படி நடக்காது. ஐயோ, அந்த எழுபத்த பிராமணன் நம்ம இருக்க இடத்த தொடர்ந்து கண்டுபிடிச்சு வராம போல இருக்கு. ஐயோ, என்ன பண்ணுவோம்? ஐயோ, போச்சு. தப்பியாட முடியாது. நான் ஒரு எத்தை சொல்றேன். தாஸ்தேவா, நீ பாம்பு கடிச்சிருந்தா போல படுத்துக்கோ. நான் நீ செத்து போனதான் புலம்புறேன். அந்த பிராமணன் இதை கண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பக்கத்துல வந்தா மூச்சு அடிக்கிட்டு செத்தா போல ஏமாத்தினா அப்படியே செஞ்சிருமா. படுத்துக்கோ படுத்துக்கோ. அப்பா, மகனே மகனே. இந்த அறம் காட்டுல பாம்பு கடிச்சு வாழ வேணும் இந்த பிரம்மாவும் தலையில எழுதி வச்சுட்டானா கண்ணு. ஒரு பாவம் அறியாத உன் உயிரை அப்பா எவன் எப்படிடா மனம் ஒப்பி கொண்டு போனான். நீ என்ன செய்ய வேண்டாம் என் கண்மணி. மதிச்சந்திரா, என்ன சொல்றீங்க? பாம்பு கடிக்கணும் இருந்தானா? அவன் எங்க வந்தா? சாமி, வாங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல போறேன்? என் கதை இப்படி ஆச்சு. நீங்க எங்களை அந்த பிராமணனுக்கு அடிமையா வித்துட்டு போன பின்னால என் புள்ளைய அவன் இளம் பிராயணம் பாராம இந்த கானகத்துல சமைத்து பொறுக்கிட்டு வரும்படி அனுப்பினான். அப்படி சமைத்து பொறுக்கிட்டு இருக்கிற போது சர்வப்பீனி மாண்டத அசலாத்த பிள்ளைகள் வந்து சொல்ல என் எஜமானர் உத்தரவு பெற்று இங்க ஓடி வந்தேன். என் மைந்தனை பார்த்து உயிரற்ற அவன் உடம்பில் இருந்து புலமும் கதியாயிற்று. கண்ணே தாசதேவா, 10 மாதம் முன்னே சுமந்து பெற்றெடுத்த தாய் புலம்புறாளே. ஒரு வார்த்தை என் கனிவை திறந்து பேச மாட்டியா என் கண்மணி? இந்த கோரமான காட்டுல அனாதையான மண்ணை புலம்புறாளே. ஒரு வார்த்தை கேளுங்களா? சொல்ல மாட்டியா என் கண்மணி? என்ன பாசாங்கு செய்யறா மதிச்சந்திரா? நடந்தது நடந்துவிட்டது. இனி என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்ய போற? நடுவு கடல்ல கப்பல் அடிச்ச மாலுமியை போல தவிக்கிறேனே. ஐயா, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க யாருமே இல்லையா? என் நானும் நாளைக்கே வந்து என் மைனன் எங்கேன்னு கேட்டாரு. நான் அவருக்கு என்னடா பதில் சொல்வேன்? கண்ணே, என்ன செய்வேனா? அடடா, என்ன துக்கம், என்ன துக்கம். இனிமே என்ன இது, என்ன பிரயோஜனம்? இறந்தவன் மைந்தன் மீண்டும் மரம் போறானா என்ன? நான் இருட்டுறதுக்கு முன்னாடி அவனை சுடுகாட்டு கொண்டு போய் கொளுத்திடு. சாமி, அப்படியே செய்றேன். இந்த ஜென்மத்துல காண போற மண்ணை நல்லா கட்டி அழுதுட்டு ஒரு சுடுகாட்டு கொண்டு போய் கொளுத்திடுறேன். அப்படியே செய், நான் வரேன். சாமி, அப்படி சொல்லக்கூடாது. சரி. கண்ணே, உன் மதுமுகத்தை நான் இனி எந்த ஜென்மத்துலடா காண போறேன்? அப்பாடா, அந்த பாப்பா ஒழிஞ்சான். மூச்சு அப்படியே அடக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? இடையில கொஞ்சம் தூக்கி போயிட்டேன். நான் ஓயாம அழுதேன் பாத்தியா? வாழ்க்கையில தூங்கி போயிடக்கூடாது. நான் போகாம என்ன பாத்துக்கிட்டேன்? கொண்டு போக வேண்டிய காலம் வந்துட்டது. அங்க போதும், எனக்கு வழி தெரியாது. இனி என்ன செய்யணும் என் கண்மணி? முன்ன பின்ன போயிருந்தாங்க. அத சொல்லாமதான் திரும்பி வந்தேன். மதிச்சந்திரா, ஏன் இப்படி புலம்புற? தனக்கு தானே பேசிக்கிறேன். போனோட்டி இருக்கும் வர போவதில்லை. முன்ன பின்ன சுடுகாட்டுக்கு போய் தானே வழி தெரியும். அதை காட்டாமதான் திரும்பி வந்தேன். அவன் பிழைச்சு வந்தா போல ஒரு பிரம்ம. சாமி, ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. புறப்படு சீக்கிரம். நானும் தூக்கட்டுமா? பிராமணத்தை மேல சவுத்து தீண்டக்கூடாது. நானே தூக்கிக்கிறேன். என் மகன் பொணமல்ல. கண்ணே, நான் அப்படி சொல்ல மாட்டேன்டா. நீர் வழி காட்டிக்கொண்டு முன்னே போ. ஆமாம், அப்படி சொல்லக்கூடாது. பாஷை ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு சுவாமிகளே. நீங்க உயிரோட முன்னே போக நானும் உயிரோட பின்னே வரேன்.
நீங்க தான் ஒரு யுக்தி சொல்லணும். சரி, தீ மூட்டுறது போல பாசாங்க செஞ்சு அழு. பின்ன அந்த குரலை கேட்டு வந்தவன் போல நான் வந்து பணத்தை கொளுத்துறதுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கொடுத்துட்டு பணத்தை கொளுத்து ஆட்சேபனை பண்றேன். உன் கையில ஒரு காசும் இல்லைன்னு சொல்லு. பின்ன நீ அடிமையார் ஐயர்கிட்ட இல்ல வேற யார்கிட்டயாவது போய் படிக்காசு வாங்கிட்டு வான்னு உன்னை விரட்டுறேன். மத்ததான் அங்க போய் பார்த்துக்கலாம். சரி, இதோ பாரு, உன் கையில அரை காசும் இல்லைன்னா இதோ உன் கழுத்துல தாலி இருக்காமா. அதனால முதல்ல அந்த கழுத்தை எங்கிட்ட கொடுத்துரு. அது மறந்தே போயிட்டேன். சரி சரி. நாதா, உங்களை ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். நீங்க இந்த கோலத்துல இருக்கீங்க. முதல்ல உங்களை என்னால இந்த கோலத்துல அடையாளமே கண்டுக்க முடியல. அந்த குடும்பம் ஏன் கேக்குற? கண்டகால ஐயரோ ஈஸ்ட நட்சத்திரனோ நான் ஏதோ மோசம் செஞ்சுட்டுதான் இந்த நாட்டு அரசு வீட்டு முறையிட்டுப்பாங்க போல இருக்கு. அவன் என்னன்னா தண்டோரா போட்டுட்டான் என்ன பிடிக்கணும்னு. நான் இப்போ இங்க இந்த வேஷத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேத்து மாத்து பண்ணி ஐயோ ஆமா வரா எரிமுடி தூக்கிட்டு நீ பண்ணுவடா. பயப்படாத, நீ அழு, நான் வரேன். கண்ணே, உன் மதிமுகத்தை நான் எந்த ஜென்மத்துலடா காண போறேன்? இன்னும் எவ்வளவு தூரம் தான் பாசாங்க செய்ய போறான்னு பாப்போம். மதிச்சந்திரா, ஏன் இப்படி புலம்புற? என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? மாண்டவர் ரெண்டு வர போறது இல்ல. சீக்கிரம் அவனை தகனம் செஞ்சிரு. யார் அதை அழுது கொண்டிருப்பது? ஐயா, என் பாலகன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். உத்தரவு இல்லாமல் உள்ளே போகிறது தவறு. இந்த மயானத்துல தவணை செய்யறதுக்கு எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி மாவட்டத்தை கொடுத்துட்டு என் எஜமானத்துக்கு சேர வேண்டிய படிக்காசு கொடுத்துட்டு கொழுத்தும் பையனை. ஒரு அநாதை இதெல்லாம் எங்கிருந்து ஐயா கொடுக்கிறது? ஜீவகாரணத்தை கருதி இதெல்லாம் இலவசமா என் மைந்தனை தகனம் செய்ய உதவணும். நமக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. அதெல்லாம் முடியாது. வேற இடமா இருப்போம். பேச்சு கேட்கிற இடமா இருப்போம். கோபிச்சுக்காதீங்க ஐயா, கொஞ்சம் போயிட்டு நான் எங்கேயாவது மழுக்கட்டு வாய்க்கரிசியும் கிடைக்குதான்னு பாக்குறேன். காண்டத்துல இருக்க பணத்தை எடுக்க கூடாது. கொஞ்சம் இருங்க. பாத்தீங்களா, அசாத்திய பிராமணனா இருக்கான். விட்டு போக மாட்டான் போல இருக்கு. நீ பயப்படாத, நான் இருக்கேன். அவன் கண்ணுல மண்ணை தூக்கிடுவேன். நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே செத்தவனை போல இரு. உன் மதிமுகத்தை நான் இனி எப்படா காண போறேன்? வாசுதேவா, மதிச்சந்திரா, இந்தா, மழுக்கட்டு வாய்க்கரிசியும் அவனிடம் கொடுத்துடு. தயவு செஞ்சு இதையும் நீங்களே கொடுத்துடுங்கய்யா. சரி, இந்தாப்பா. படிக்காதேங்க, அது கிடைக்கல. இந்த மயானத்துல தவணை செய்ய முடியாது. எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி முழுத்துட்டு இல்லாட்டி கூட மன்னிச்சிருவேன். ஆனா என் எஜமானத்துக்கு சேர வேண்டிய படிக்காசு இல்லாம மன்னிக்க மாட்டேன். பணத்தை ஐயா, என் கையில ஒரு சல்லி காசும் கிடையாதுங்கய்யா. இப்ப நான் என்ன செய்யறது? பணத்தை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சாமி, இப்ப நான் என்ன செய்யறது? மதிச்சந்திரா, உன்கிட்ட நகை நட்டு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை சாமி. உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்குமே, அது எங்க? இந்த அடிமை பண்ண பிராமணன் பிடிக்கிட்டான். அடிமைக்கு நகை இருக்கிறான். நான் என்ன செய்யறது? சத்தமுன்னா பார்த்தா போல இருக்கே. அப்படி ஒரு பிராமண சுவாமி எங்களுக்கு. அந்த பிராமணன் கையில போனது என் கழுத்துக்கு எப்படி திரும்பி வந்திருக்க முடியும்? கண்ணுல பகை. பொண்ணே பொண்ணே, உன் கதையை கேட்க இது நேரம் இல்ல. எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற. எடுத்துட்டு போறியா இல்ல? மதிச்சந்திரா, என்ன இது? பணம் தானா இருந்தா போல இருக்கே. இது ஒரு நேரம்.
போறியா? நீ அடிமையா இருக்க ஐயர்கிட்ட, இல்ல வேற யார்கிட்டயாச்சும் போய் படிக்காசு வாங்கிட்டு வா. அது வரைக்கும் உனக்காக காத்திருக்கேன். தெய்வம் விட்ட வழி அப்படியே செய்யணும். ஏண்டாப்பா, நாங்க திரும்பி வர இருக்கோம். இந்த பணத்தை பத்திரமா பாத்துக்கோ. வாமா. அவங்க தொலைவுல போயிட்டாங்க, எழுந்துரு. இந்த பாப்பா ஏதோ சந்தேகத்துல இருக்கான் போல இருக்கு. அவன் திரும்ப வர்றதுக்குள்ள நீ இந்த இடத்துல இருக்காத, தப்பிச்சு போயிடு. நான் செத்தா போல நல்லா பாசாங் பண்ணல. பண்ணின இப்போதான் என் மகன். சீக்கிரம் இந்த இடத்துல இருக்காது, ஓடி ஓடி. இந்த பாப்பானால என்ன இந்த வேஷத்துல அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இதுதான் சரியான வேஷம். அவன் திரும்ப வந்ததும் என் மனைவியை தப்பிச்சுட்டு போறதுக்கு மட்டும் மார்க்கம் தேடணும். பாத்துக்கலாம். என்ன ரொம்ப சங்கடமா போச்சு. என்ன செஞ்சாலும் செஞ்ச சபதத்துல ஜெயிக்க முடியாது போல இருக்கு. என்னோட தபோபலத்துல பாதி அந்த பாதகனுக்கு கொடுத்ததா தெரியும் போல இருக்கு. பரவாயில்ல, கடைசி முறையா ஒரு பிரயத்தனம் செஞ்சு பார்ப்போம். இப்போ அவங்க எல்லாம் என்ன ஸ்திதியில இருக்காங்கன்னு என் ஆனதிஷ்டால தெரிஞ்சுப்போம். சந்திராரி தென்காசி சுடுகாட்டுல புள்ளைய வேஷம் போட்டிருக்கா. மதிச்சந்திரா எங்க இருக்கா? அடடா, தென்காசி ராஜா குழந்தைய திருடிக்கிட்டு அந்த நகைகளை களவாடுறாளே, அதை கொல்ல பாக்குறாளே, பாவி. அப்பா, நல்ல வேலை நகர காவலாளிகள் விரைஞ்சு வந்து அவளை தடுத்து சிசுவை காப்பாத்த பாக்குறாங்க. அப்பா, பரம சண்டாளி. அவளை அரசங்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அரசர் எப்படியோ அவளை சிறைசாக்கின விதிப்பார். நாம உடனே அங்க விரைஞ்சு போய் அவளை கொல்லணுங்கிற அரசு ஆணைய நம்ம கிட்ட கொடுக்க செஞ்சு அவளை சந்திராரி கிட்ட அழைச்சிட்டு போனோம். அப்பயாவது அவன் ஒரு உண்மை மொழியை பேசுவானான்னு பாப்போம். அதுலயே மனமாறாட்டா நான் தோத்தவனை ஒப்புக்க வேண்டியதுதான். இதுதான் நல்ல யோசனை. புறப்படுவோம். என்ன ஆச்சரியம், மதிச்சந்திரைய 2 காவலாளிங்க கைவிலங்கு போட்டி அழைச்சிட்டு வராங்களே. பக்கத்துல அந்த பழைய ஆசை விசிஷ்டவாசி இருக்கானே, என்னமோ விசேஷம் இருக்கு. இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சேவகர்களே, இந்த வெட்டியாங்கிட்ட கைதியை ஒப்படைச்சிட்டு அரசனோட ஆணையெல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க. அது வெட்டியா? இதோ இந்த பொம்பளை ராஜாவோட கை குழந்தைய கொல்ல முயற்சி செஞ்சுட்டா. அரசர் சிறைசாக்கினை கொடுக்கும்படி தண்டிச்சிருக்காரு. இதோ ராஜாவோட மோதிரம். கடலையை உடனே நிறைவேற்று. ஆணையை நிறைவேற்றிட்டு அதுக்கான அறிகுறியோட நாளை காலைல அரண்மனை வந்து சேர். நாங்க வரோம் சாமி. வாங்க. சந்திராரி, உன் துர்குணம் உன்னை என்ன கதிக்கு கொண்டு வந்துட்டது பாத்தியா? அரசனாய் நாட்டை ஆண்டவன், வெட்டியானாய் சுடுகாட்டுல பொணத்தை பொருட்டின்னு இருக்க. உன் சொந்த பொண்டாட்டியே உன் கையாலும் கொல்லும் ஸ்திதிக்கு வந்துட்டது பாத்தியா? இப்பயாவது நான் சொல்றதை கேளு. ஒரே ஒரு உண்மை பேசுடு. உன் கஷ்டத்தெல்லாம் நான் நீக்கிடுறேன். ஏண்ட என்ன இது? என்ன நம்ம சங்கதியெல்லாம் பேசின்னு போறிய? நீ யாராண்ட? முடிவல்ல? அட சந்திராரி, எல்லாரும் ஏமாத்துறது போல என்னையும் ஏமாத்த முடியாது. இந்த கதையெல்லாம் இங்க உதவாது. நீதான் சந்திராரின்னு எனக்கு தெரியும். ஏண்ட சந்திரடி எவன்? அட சந்திராரி, என்னானாலும் உன் புத்தியை மெச்ச வேண்டியதுதான். இந்த வேஷம் பொருந்தது. இந்த பேச்சும் பொருளும் எங்க பிடிச்ச? என்ன ஆண்ட வேஷம் போடுறேன்னு சொல்றிய? அப்பால எனக்கு கோவம் வராமா? ஏண்டாப்பா, நீ சந்திராரி இல்ல? என் மவனே சந்திரடி யாராண்ட? அப்படின்னா உன் பேர் என்ன? என் பேரா? வீர்வா. இருக்கட்டும். இந்த ஸ்திரீ யார் தெரியுமோ? எம்ம தாய
யாரம்மா நீ? அடே சந்திரஹரி, இது உன் பஞ்சாதி இல்ல? யாண்ட நீ மாட்டேங்க பேசிக்கிட்ட போறியா? என் மகனே, எனக்கு கோவம் வரும் பாரு. அசலாம் பஞ்சாதியா ஏன் பஞ்சாதிங்கிறியா? ரொம்ப பாவம்ல. என்ன ஆண்ட, நல்ல பாப்பார ஜாதியில பிறந்துட்டு இப்படி போய் பேசுறிய? நானா போய் பேசுறேன்? பின்ன என்னவா? என்ன இது? ஒருவேளை நாம தான் தவறா எண்ணிட்டோமோ? எனக்கே சந்தேகமா இருக்கே. நம்ம பாப்போம். அடே சந்திரஹரி, நீ என்ன சொன்னாலும் சொல்லு, நீதான் சந்திரனே எனக்கு நல்லா தெரியும். உங்க கடைசி முறையா கேக்குறேன், ஒரே ஒரு உண்மை பேசுது. உன் கஷ்டத்தை எல்லாம் நீக்கிற, உன்னை பழைய திதி காலாக்கிற என் தவ பலத்தால என் வார்த்தையை நம்பு. குழந்தைய, அதுவும் ராசாவோட குழந்தைய கொல்றதுக்கு எப்படி தோணுச்சாண்ட? என்ன கதை பேசுற? நானா கதை பேசுறேன்? இப்படி செய்யணும், இப்படி ஆட்டுக்கணும், என் கையால சாவணும்னு உன் தலையில என்னன்னு அந்த பிர்மா அவனை கேட்டு பாரு. என்னடா இது? கிணறு வட்ட பூதம் பொறுப்பட்ட கதையா இருக்கு. என்ன பண்ண போறியா? நான் என்னப்பா செஞ்சேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் தலைய வெட்டிடணும்னு ராசா கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. இந்த பாரு, வாளு கூட அனுப்பியிருக்காரு. தலைய முடிஞ்சுக்கோ, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். ஒரு நிமிஷம், அவ்வளவுதான். என்ன சொல்ற? குனிறியா இல்லையா? எனக்கு நாழியாது. நானா குனியணும்? எல்லாம் இந்த பாப்பானது தான் வந்தது. ஒரே வெட்ட வெட்டு. என்ன சிஸ்டவாசி, இப்ப என்ன சொல்கிறீர்? மித்ராசு, நீரே வேண்டீர், நீரே வேண்டீர். அடே பாதகா, பொறு பொறு. சுவாமி, பழைய பரமசிவம், மன்னிக்கணும். என்னத்த மீறி நான் தப்பா செஞ்சுட்டேன் சொல்லுங்க. மித்ராசு, நான் தோத்துதான் ஒப்புக்கொண்டுட்டேனே. அடே பாதகா, பரம பாதகா, பாதகரினும் பாதகா, என்னன்னாலும் உன் மனோதிடத்தை மெச்சினேன். யமதர்மனே, இப்பரம சண்டாளனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் சொல்லு. என்னது சொல்லு. சந்திரஹரி, நீ இந்த உலகத்திலே இரு, குழைச்சு போ. தங்கள் சிவபிரபு, தங்கள் இஷ்டப்படியே செய்யறேன். உன் இடத்துக்கு போ, இது உன் இடம் இல்ல. பிரபு, நான் கொஞ்ச காலமா இந்த சுடுகாட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு வரேன். அதனால அந்த பாதியை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பாதியை நான் வச்சுக்கிறேன். விட்டா நீ சிவலோகத்திலே பாதி இடம் கேட்ப போல இருக்கு. பிரபு, அன்னைக்கு கூட நீங்களும் நானும். பிரபு, பிரபு, உங்க சூலம் அது நீயே வச்சு. முன்னாடி பதிவு புரியாருங்க. சந்திரஹரி நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்நாடகத்தின் கதாபாத்திரங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சந்திரஹரியாக ஸ்ரீலேகா, மதிச்சந்திராவாக பூவரசி, தாசதேவனாக சித்ரா, அசத்திய கீர்த்தியாக அபிநயா, சிஷ்டவாசியாக சுபஸ்ரீ, மித்ரவசுவாக தவமணி, யமன் பாஷுவாக ஜமுனா, வாயு காப்போர் மலர்விழி, முதல் பெண் ஷீலா, இரண்டாம் பெண் திவ்யா, ஈச நட்சத்திரன் ஷகீலா, கண்டகாரன் கற்பக கீர்த்தி,
கண்டிக்காளி சித்ரா, முதல் சேவகன் நித்யபிரியா, இரண்டாம் சேவகன் மேரி ரத்னா, முதல் காவலன் ஜெயில் தேவபாக்கியம், இரண்டாம் காவலன் சிவகலை, பரமசிவன் திவ்யா, மாடு வேடமிட்டு நடித்தது லாவண்யா, பிணங்களாக இருந்தவர் மேரி ரத்னா, யாமினி தேவி, நித்யா, ஆயிஷா பானு, நித்யபிரியா, ரம்யா. திரைப்பிடிப்பவர்களாக இருந்தவர்கள் யாமினி தேவி, மேரி ரத்னா. இந்நாடகத்தின் இயக்குனர் ஸ்ரீதேவி அவர்களை கௌரவிக்க வருமாறு நம் கல்லூரி தாளாளர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களையும் நடிகர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்று இந்நாடகத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நேரம் போனதே தெரியாமல் ஒரு மகிழ்ச்சியாக உட்கார்ந்து இந்த நாள் நான் வந்து காணும் பொங்கலை சிறப்பான முறையில் கொண்டாடிக்கிட்டு தான் இப்போ நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக முதல்ல அபிதாசாபாதி மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 23 பேரும் மிகச்சிறப்பாக அவங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் சிறப்பாக செஞ்சாங்க. நான் தான் பார்த்தேன். இப்போ திரைப்படத்தில் செய்யும்போது பல முறை அந்த காட்சியை நாம் திருப்பி எடுத்துக்கலாம். ஒரு ஷாட் சரியில்லைன்னா 2வது போயிடலாம், 3வது போயிடலாம். இந்த நாடகத்தில் நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்தேன். ஒரு இடத்துல கூட இந்த பிள்ளைங்க வசனத்தை தவற விட்டு தப்பாறவே இல்லை. இது வந்து ஒரு முழு நேர நடிகர்கள். இவங்களுக்குள்ள எவ்வளோ கலை ஆர்வம் இருக்குது, எப்படி இவங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம். ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நான் சொல்ல முடியும். இந்த கதாநாயகன் சந்திரஹரி பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே வசனத்தை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன். பொய் எங்கேயாவது உண்மையை பேசிட்டு வரான்ட்டு. நான் பாருங்க, நம்ப மாட்டீங்க, அந்த பூமி இந்த வானம் சாட்சியாக சொல்கிறேன்னு சொன்னாங்க. கவனிங்க, அந்த பூமி அது பொய், இந்த வானம். ஆக ஒவ்வொன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கதாபாத்திரம் எப்போ வெற்றி அடையுதுன்னா துணை கதாபாத்திரம் வந்து அந்த முதன்மையான கதாபாத்திரத்துக்கான விஷயத்தை எதிரொலிக்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க குழுவாக நடித்தாங்க. 3 பேர் நடித்தாங்க, 4 பேர் நடித்தாங்க, 5 பேர் நடித்தாங்க, 2 பேர் நடித்தாங்க. ஒரு கதாபாத்திரம் பேசும்போது இன்னொரு கதாபாத்திரம் எதிர்வினையாற்றுறாங்க பாருங்க. அந்த செய்தியை, அந்த நடிப்பை, அந்த கலையை இங்கே உள்ள அனைவருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. எல்லாருமே பார்க்குறேன். அதுவும் அவங்க இது வந்து சினிமாவாக இருந்தாக்கா அவங்க முகப்பாவம் எப்படின்னு ஒரு க்ளோஸ்அப் காட்டுவாங்க. அவங்க கண்ணு அழுவுதானா கண்ணு க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. எல்லாமே க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும். இது அப்படி அல்ல. நாடகம் லைவாக நடக்குது. பார்க்குறேன், ஒவ்வொருத்தர் கண்ணும் பேசுனதை நான் பார்த்தேன். அவங்க கண்களாலேயே பேசுகிறாங்க. இவ்வளோ பிள்ளைங்களும் கண்களாலே பேசுகிறாங்க. ஒரு சிறந்த நல்ல நாடகம். நல்ல அந்த நாடகத்தை இயக்குனர் பயிற்சி வச்சிருந்தாங்க. இங்கே தவறு நடந்தால் அது சிரிப்பாக மாறிடும். ஒரு தவறு நடக்கலன்ற வகையில் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பிள்ளையோட மோதிரம் தவறி கீழே வந்து போச்சு. இந்த மோதிரத்தை இந்த பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நடிப்போடு சேர்ந்தே அந்த மோதிரத்தை எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு, அந்த மோதிரத்தை எடுத்து கையில் மாட்டும்போது அந்த நடிப்போடு சேர்ந்தே அதை மாட்டிக்கிட்டு ஒரு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்தில் பாஞ்சாலியா ஒரு அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆண் வேஷம், ஆண் அவர் திரௌபதியா
திரௌபதியா நடிக்கிறவங்க ஒரு ஆண். இந்த பக்கம் துச்சாதன துகில் உரியறான். கண்ணன் அங்கிருந்து துணியை விட்டுக்கிட்டு இருக்கான், அதாவது புடவை விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி இழுக்கும்போது அந்த துச்சாதனம் அவசரப்பட்டு வேகமா புடவை இழுத்துறான். துணி விடுற கண்ணன் சரியா துணியை விடல. உடனே என்ன ஆச்சுன்னா துணி துண்டிச்சு போச்சு. இப்போ அந்த திரௌபதி அண்டர்வேரோட நிக்கிறாங்க. அண்டர்வேர்னா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கோடு போட்டிருக்கோம் நீள நீளமா அந்த நாடகங்கள்ல. அந்த அண்டர்வேரோட சபையில இதே போல ஒரே சிரிப்பு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உடனடியா அந்த திரௌபதி என்ன சொன்னாங்க, இவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில என்னையும் ஆனா மாத்தி என் மானம் போகாம காப்பாத்தினிய கண்ணா, உன்னுடைய மகிமையே மகிமை அப்படின்னாங்க. இன்னொரு நாடகத்துல காஃபிக்கு தேவைப்பட்டது. உடனடியா காஃபி கிடைக்கல. சந்தனத்தை கரைச்சி கண்ணாடி டம்ளர் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட. அவரு சந்தனம் தெரியாம நிஜமான காஃபி நினைச்சு குஷ்டா ஒரு பருக்க குடிச்சா அவருக்கு என்ன முழுங்குறதா துப்புறதான்னு தெரியல. பொண்ணு பார்க்க வந்துக்கிற சீன் அது. உடனே அவரு வேகமா துப்பிட்டு, இவ்வளவு சக்கரை போட்டிருந்தாக்கா எனக்கு ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் தான் சுகர் பேஷண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சார். சமயோசித புத்தி, நல்ல வசனங்களை தவற விடாத தன்மை எல்லாமே அடங்கியதான் நாடகம். நாடகம் சினிமாவை போல 100 மடங்கு கடினமானது. நாடகம் என்பது சினிமாவை போல தொழில்நுட்பத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு விஷயம். அதனால இவ்வளவு காலம் கழிச்சு இந்த நாடகத்தை மிக சிறப்பா பம்மல் சம்பந்த ஐயாவுடைய நாடகத்தை இங்க கண் முன்ன வச்சதுக்காக உண்மையிலேயே இந்த மனமாற இந்த பிள்ளைகளை நான் பாராட்டுறேன். நான் ஒரு கவிதை எழுதினேன். உபயோகப்படும் என்று நான் கற்ற அனைத்தையும் உபயோகமற்றதாக்கியது நீங்களே முடிவு செய்த அந்த சுபயோக சுபதினம். இந்த சுபயோக சுபதினம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உபயோகப்படும் என்று நான் கற்ற அனைத்தையும் உபயோகமற்றதாக்கியது நீங்களே கூடி முடிவு செய்த அந்த சுபயோக சுபதினம். ஒப்பாரியின் துயரம் துணிக்கிற நாதஸ்வரமும் இடியின் மிரட்டல் துணிக்கிற தவலும் சேர்ந்து கும்மாளமிட்டு அடங்கியதற்கு பிறகான நாட்களில் நான் என்னுடைய எழுதுகோலை வீசிவிட்டு உன்னுடைய கரண்டியை கைப்பற்றினேன். என்னுடைய ஓவிய தூரிகையை தூக்கி தூர போட்டு விட்டு உன்னுடைய துடப்பத்தை கையில் எடுத்தேன். தரையில் உதைத்தே என்னுடைய நடன சதங்கைகளை உதிர்த்து விட்டு உன்னுடைய கொலுசுகளையும் மெட்டிகளையும் அழுது கொண்டே அணிந்து கொண்டேன். என் விளையாட்டு ஆடைகளை எல்லாம் வேக வேகமாக களைந்தெறிந்து, ஒரு பெண் சொல்றா, ஒரு விளையாட்டு ஆடைகளை எல்லாம் வேக வேகமாக களைந்தெறிந்து உன் கூரை புடவைக்குள் குடியேறினேன். என்னை நிமிர்த்தும் என்று நான் கற்ற கல்வி நம் பிள்ளைகளின் கல்விக்கு அடிவுரமாக மாறியது. இத்தனைக்கு பிறகும் பறிகொடுக்காமல் நான் பாதுகாத்து வைத்திருக்கும் என் பாடல்களை சமையல் அறையின் தனிமையில் அவ்வப்போது கண்ணீரோடு சேர்த்து நான் கரைய விடுகையில் அதையும் மறித்து போதும் வா என்கிறாய் புருஷனே, நீ கணிப்பொறியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்று அந்த கவிதை முடியும். ஒரு பெண்கள் படிப்பை தாண்டி கற்றுக்கொண்ட கலைகளை, கற்றுக்கொண்ட நடனத்தை எப்படியெல்லாம் தவற விடுகிறார்கள் என்பது அந்த கவிதை. புகுந்த வீட்டில் நான் வந்த பிறகு என்னுடைய கால் சதங்கைகளை எடுத்து தன் மடியில் கிடைத்து கொண்டு என் அம்மா அழக்கூடும். ஒரு நடனக்காரி சொல்றா, ஒரு நடன மாணவி, நான் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு என் கால் சதங்கையை எடுத்து என் அம்மா மடியில் கிடைத்து கொண்டு அழக்கூடும், தான் பிறந்த வீட்டில் இருக்கும் தன் சலங்கையை நினைத்து என்று. அதுபோல எந்த மரபும் அறுபடாமல் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய திறமையை பல்வேறு களங்களில், நாடகத்தில், கலைகளில், ஓவியத்தில், இலக்கியத்தில் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வளாகத்துக்குள்ளே கற்பது வாழ்வியல் கல்வி, வயிற்றுக்கான கல்வி. வளாகத்துக்கு வெளியே கற்றுக்கொள்ள வேண்டியது கலைகள். கலைகளிலும் இலக்கியத்திலும் கல்வியிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். இந்த நாடகம் மனம் திறந்து சொல்கிறேன், மிக அற்புதமாக, எந்த விதமான சறுக்களும் இல்லாமல், எந்த விதமான வார்த்தை தடுமாற்றம் இல்லாமல், வசனங்களை தவற விட்டு மிழிக்காமல் எல்லாம் சிறப்பாக செய்தீர்கள். உங்களுக்கு இந்த இனிய நாளில், இந்த ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில், நாடகத்தில் தான் தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் உயர்ந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த அருமையான வாய்ப்புக்கு மணக்கோலம் பார்க்க வந்தேன், மணமகளானேன், நான் மலர் தூவ வந்தேன், மலர் சூடிக்கொண்டேன்னு சொல்வார்கள். இந்த நாடகத்திற்கு நான் ஒரு பார்வையாளனாகத்தான் வந்தேன். இங்கே வாழ்த்துரைக்குமாறு அம்மா அபிதா சபாபதி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டு விட்டார். அந்த கட்டளை நிறைவேற்றி மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய முகங்களை என் நெஞ்சில் சுமந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரிந்த சொல்வீச்சில் எம் மாணவிகளை கௌரவப்படுத்திய திரு கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. ஐயா ஜெயபாஸ்கர் அவர்களை கௌரவிக்க வருமாறு எம் கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
நடிகர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சில வார்த்தைகள் வந்து நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன் சார். இல்லை, ஐயா மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது. என்னங்க நடிக்கிறீங்க? அது ஒரு ஸ்டேஜ் பிளேல வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எல்லாம் என்ன ஒரு சின்ன ஆசைன்னா அவங்களை எல்லாம் ஒரிஜினலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைங்க. அது இந்த ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தர் நடிக்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஷாட்டு 3 ஷாட்டு க்ளோஸ்அப்ஸ்ன்னு வைப்பாங்க. அது வந்து தேவையில்லாத ஆட்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்து க்ளோஸ்அப் வைப்பாங்க. பட் ஒரே ஃப்ரேமில் எல்லாருமே நிற்கும்போது அந்த விஷயத்தை வந்து லேக் விடாம ஒரு ஆர்டிஸ்ட் டைலாக் பேசுறாங்கன்னா மற்ற 3 பேர் வந்து தேவையான நின்றுட்டு இருப்பாங்க. பட் அது இல்லாம நீங்க அந்த யார் அந்த மந்திரி இருக்காரு, கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். எக்ஸ்ட்ராடினரிங்க நீங்க, சீரியஸா என்ன ஒரு என்ன டைமிங் உங்களுக்கு பின்னிட்டீங்க. ஏங்க அரசனோட ஒய்ஃப் எல்லாமா போய் கட்டி பிடிப்பீங்க நீங்க, போகுங்க நீங்க. அந்த டைமிங்கு அவங்க டயலாக் பேசுறது வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்றதுலாம் வந்து செகண்டரி. பட் நீங்க அதை வந்து அதை ஃபில் பண்றீங்க பாருங்க, அது உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரிங்க. அது சைட்ல சந்தில ஏதோ கிடைக்கிற கேப்ல ஏதோ சைக்கிள் ஓட்டுறீங்க, நீங்க ஃபிளைட் ஓட்டுறீங்க, அமேசிங். அது அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர். அப்புறம் அந்த சரகடிச்சிட்டு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் யாருங்க? ஐயோ வாங்க தலைவா, ஏதோ நிஜமாலே சரகச்சா மாதிரியே ஒரு ஆக்ஷனுங்க. நிஜமா நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்க? இல்ல சும்மா ஒரு கேட்கிறேன். அப்படி ஒரு 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 என்னங்க ஸ்டைலான ஒரு ஒரு என்னது அப்படியே தடுமாறி யாரை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல, அமேசிங். அதுக்கப்புறமா நீங்க யமதர்மனா வந்துட்டீங்க. அந்த உங்களோட அந்த வாக்கிங் தான் என்ன கண்டுபிடிச்சு கொடுச்சு, ஓ இதுதான் அந்த சரகட்சி பார்ட்டி போல அப்படின்ட்டு. அது நம்ம அந்த யார் அவரு மெயின் கேரக்டர், வாங்க இல்ல நீங்க தான் வாங்க. என்ன டைமிங்க, சீரியஸ். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு காமெடி பிளே வந்து கண்டினியூஸா வந்து அது சிரிச்சுட்டே இருக்க வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 அது வந்து ரேர். அது எஸ்வி சேகர் சார் வந்து அவர் நிறைய அவர் 150 200 நாடகங்கள்லாம் நடத்தி அது சிரிக்க வைக்கிறதுன்றது வேற. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவ்வளோ டைமிங் சென்ஸோட அதெல்லாம். அப்புறம் உங்க ஒய்ஃப் அந்த பையனை படுக்க வச்சுட்டு அழுதுட்டு டக்குன்னு ஒரு திருட்டு பார்வை பார்த்துட்டு அழுதாங்க அவங்க. அதெல்லாம் என்ன டைமிங், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். அப்புறம் வந்து அந்த யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு ஐயரை வந்து விளக்கு மாத்திலே அடிச்சுட்டு இருந்தாங்களா அந்த பேரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமும் சிரிக்க வச்சுட்டே இருந்தது. என்ன இந்த காமெடி இந்த ஸ்டேஜ் பிளேயோட நோக்கம் என்ன, காமெடி பிளே தான். பட் அது எந்த விதத்துலையும் குறையவே இல்லைங்க. எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. ஆமாம். அப்புறம் அந்த ஒரு உங்களோட அவர் அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தாருங்க, அவரு என்னப்பா உங்களெல்லாம் நான் பையனா தாங்க பார்த்துட்டு இருக்கேன். நான் பொண்ணுங்களா ஏதோ பேர் படிக்கும் போது தான் தெரிஞ்சுதுங்களா பொண்ணுங்க போல அப்படின்னு சொல்லி. மேம் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்க பிரின்சிபல் இருக்காங்களா அவங்க கிட்ட ஒரு என்னன்னா இவங்கெல்லாம் பேப்பர்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்களும் கூட தயவு செஞ்சு அவங்கள பாஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாரையும் ப்ளீஸ். ஐயோ நீங்க நல்லா படிப்பீங்க எனக்கு தெரியுது அப்படிங்களா? இல்லைன்னா கூட வந்து பாஸ் பண்ணி விட்டுருங்க தயவு செஞ்சு. இது இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இது இருந்தாங்களா அவங்களை எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணி விட்டு ஒரு ஜாபும் வாங்கி கொடுத்துருவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. நிஜமாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆட்சம். இதில் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து பர்ஃபெக்டாக பண்ண இந்த பிளேயோட டைரக்டருக்கு வந்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை நடிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா நாங்கள் தவமாய் தம்பருந்து படத்துக்கு வந்து ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்டாக தான் வந்து நிறைய பேரை நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த பிளேயில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் இப்படியே இருங்க, தயவு செஞ்சு உங்களோட ஒரிஜினல் மாறிக்க வேண்டாம். அதாவது நீங்கள் கேர்ளாக நீங்கள் திரும்ப வந்து உங்களை வந்து காலேஜில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு வந்து ஆசையே கிடையாது. ஏன்னா இவங்களாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னுலாம் வந்து யோசிக்கவே முடியல. சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது வந்து இல்லைங்க நான் வேற ஒன்றுமே சொல்லலை. இல்லை அது என்னன்னா அது ஒரு காமெடியை வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக டைமிங் சென்ஸோட அந்த பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ரொம்ப கைத்த நடிகர்களாக நீங்கள் வந்து இந்த காமெடியை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே நான்லாம் கைத்தட்டி ரொம்ப சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன் நான். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் மேம். இதை வந்து எனக்கு வந்து இந்த
இங்கே வர சொன்னதுக்கு வந்து முக்கியமான காரணம் காயத்ரின்றவங்க, அவங்களுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திரு ராமகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்க வருமாறு லட்சுமி பாலாஜி அவர்களை அழைக்கிறேன். நாடகத்துறையில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு முதல்வராக வளர்ந்து மக்கள் மனதில் என்றுமே உயர்ந்து இருந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இக்கல்லூரியின் சார்பில் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நாடகத்திற்கு வருகை புரிந்திருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாயிண்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கும், நடிகர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இக்கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் இதே போன்று மேடை நாடகத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து வந்து கொண்டிருக்கும் எம் கல்லூரி தாளாளர் டாக்டர் லதா ராஜேந்திரன் அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இக்கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இக்கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் இங்கு நடைத்த இந்த மாணவிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு பல்லாட்டானும் நின்று இந்த நாடகத்தினை பற்றி ஊடகங்களை வெளிப்பரப்ப வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எம் மாணவிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். शुभ